இது நான் தயாரிச்ச ஓகே சரணிக்கு தான் வாங்க சரணி வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து எங்கட ஊர்ல உள்ள தோட்டங்களுக்கு சுத்தி பார்க்க போறோம். என்ன வாங்கோ பாப்போம். இந்த மசுக்குட்டி வேறான இதுல இந்த முருகமிலேயே தேடி போனாலும் கிடையாது. இங்க பாருங்க அந்நியமா இனிய பழுதாப்பு இதே வந்து புளிச்சாப்பு. இந்தியால இருக்கிற நாங்க அவ்வளோ பேரும் வந்து இதுலதான் நாங்கள் இந்த உடுப்பு துவச்சு குளிச்சு முழுகுற எல்லாம் இதுலதான். பிறகுதான் இந்த குழாக்கிணறு அடிக்க வலிக்கிட்டது எங்களை விட்டு. ஆனா குழாக்கிணறு இருந்தாலும் தோட்டத்துக்கு மிஷின் தண்ணீர் இது இப்ப மோட்டரும் இல்ல அப்படி ரக்கே உண்மையா ஆசையா தான் இருக்கும். அந்த இடத்துக்கு சின்ன சின்ன சாட்டிக்கெல்லாம் கொண்டு ஓடுறேன் நாளைக்கு குளிக்கிறது. எடுத்து விட்டாதான் புல்லு தண்ணி ஓடும். எல்லாத்துக்கு என்ன தண்ணி கை வச்சு தான் குளிர்மையா இருக்கு. இது எப்ப வச்சிருங்க மரவள்ளி தண்ணி எப்ப வந்துருங்க டைம் ஆனமா போன மாதிரி பொங்கல் பிறகு கருமிதான் தண்ணி ஆட்டுது. வாரம் காணாதாங்க ஸ்பீடு புல்லு தானே புல்லு பிடிக்கணும். தோட்டம் தோட்டத்துக்கு வந்துச்சா அப்ப விவசாயிய கண்டோடனே எனக்கு அந்த பீட்ரூட்ல ஞாபகம் இப்ப நான் வேற ஒன்று நான் பாப்பேன் என்ன ஊதி சும்மா பீட் ஊதுனாங்க கூட ஊதுதான் ஊதுல காது தான் வேறு தெரியும். கைத்தங்கோட்டை நட்டுருக்கிறேன் முளைச்சிட்டுது. ஆனா எனக்கு காய் பூக்கேல பூத்தா தானே காய்க்கு கொடி வருது தடிக்கால் ஊண்டி விட்டு கிடாக்கு. அளவளை வச்சு இதுல கொஞ்சம் நாத்து போட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் கீரை போட போயமா கீரை உப்பை கிடக்கு பரவி போட்டு தான் கீரை போட போய் அங்கால கீரை போட்டு கிடாக்குத்தான் பெரிய ஏக்கர் கணக்கில் செய்யறாங்க. அந்த ஆக்களை சலிச்சுப்போ இறக்க இதண்டு இப்போ இதெல்லாம் ஆசையா இருக்கு. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வருது உதுக்குள்ள போடுடா கீரை அது வலுக்கான். அங்கால கீரை நாத்து போட்டு கிடாக்க கீரை போட போயிடுமா அங்கால கொஞ்சம் கீரை போட்டு வைக்கணும். அதான்
எது இது இந்த குரக்கன் அதுதான் குரக்கன் நாத்து போட்டு புடுங்கி போடினவ குரக்கன் நாத்து போட்டு புடுங்கி நாட்டுட்டு மிச்சம் மிச்சம் கிடக்கு மிச்சம் மேடை போட்டிருக்கிறேன் வேணா குரக்கன் நாத்து மேடை. இது வந்து கீரை விதைச்சு இப்போ சின்ன சின்ன பயிர் என்ன முளை வந்து கிடக்கு முளைக்கி இவ்வளவும் கீரை தான். சிவாந்தம்மா இப்போ வந்து கட்டி விட்டு கிடாது வாழைக்கு பசலைக்கு கட்டிருக்கணும். அந்த வாழைய வந்து ஈச்சாம பாருங்க சீலை துணி சாரிகள் சாரிகளை சுத்தி விட்டு வச்சிருக்கேன். இல்லாடிக்கு அது உராஞ்சி உராஞ்சி வாழையே சேதாரமாக்கி போடும். உராஞ்சில கூட ஈச்சி போடும் இல்லை வாழை பெரிய மாடு நாம்பன் மாடு நிற்குது. வடக்கன் மாடன் இடிக்க பார்க்கும் பெரிய இந்த கம்பியை பாதிக்கிறது அந்த பயிர் பட்டிகை பிரிக்காம கட்டிருக்கேன். இதெல்லாம் துள்ளி பாயாதுண்டோ சில மாடுகள் தானே அதுக்கு அந்த பழைய இந்த பழத்துக்கே 2 பழம் கட்டுப்பாடு அந்த வாழையின் அடி குத்திய ஈக்கிது போட்டு அவையெல்லாம் களைச்சு போயிருக்கணும். சில மாடு களைச்சு போயிருக்கணும் நெஞ்சு களைச்சி இருக்குது மற்றவன் நிற்கணும். இந்த பாருங்க வெங்காயத்தை இது வந்து என்ன கொஞ்சம் காய விட்டு தான் உரம் போட்டிருக்கணும் போட பழுத்த மாதிரியா இது கொஞ்சம் அந்த நுனிகளை கருக்கல் பிடிக்குது. லைட் ப்ளூ கலர் என்ன வடிவா இருக்கு பசலை என்ன இது அந்த பசலை உரம் தானே யூரியான்ற வெள்ளை இது கலரா கிடக்கு. நான் நினைக்கிறேன் காய உரம்னு சொல்றவ அதுதானே தெரியல காய ஆகி விடுது. அப்ப இது வந்து காய உரம் தான் போட்டு கிடக்கும் அந்த காய போய் பெருசா வாடுறதுக்கு நல்ல குளிர்மையா நிக்குது. ஆனா இதுவும் கொஞ்சம் வந்து அங்க அங்கால பரவாயில்ல இதுல ஒரு கொஞ்சம் இடம் தான் பழுப்பு நிறம் அடிச்சுக்கிறாரு. தக்காளி கண்டு வவ்வால என்ன இவங்க வரும் வவ்வால அப்பா என்ன அவன் எங்கேயோ பழத்துக்கு போயினவன் கணக்க போகுது பழங்கள் இருக்குதுன்னு நல்லதான் இருக்குது. எங்கேயோ இருந்து வருது கூட்டம் அங்க தூரத்துல இருந்து வந்து கொண்டே இருக்குது. இது வந்து தயிர் வலை என்ன நல்லா இருக்கு கலந்து சாப்பிட நல்லா இருக்கு. தயிர் வலைன்னு சொல்றேன் நல்ல ஒரு வாசமா இருக்குது என்ன. இது வந்து இந்த நாரி பிடிப்புக்கு நல்ல மண்டோ அப்படிதான் தெரியாது. இது வந்து தனிங்க சமைக்கிற எல்லா கீரைலாம் சமைக்கணும். சமைக்கிறோம்னா இந்த நாரி பொடி போலக்கு நல்லதாம் இந்த தயிர் வலைய. இது நான் தயாரிச்ச ஓகே வாங்க இது வந்து நல்லது. நீங்கள் இப்ப கீரையோட கலந்து சாப்பிட வரும் என்ன இந்தாங்க. நன்றியா இந்த வந்து முருகங்கா வாங்குது. என்ன மாதிரி மாட்டுப்பட்டி இருக்குது இங்க பாருங்க சார்மி இதையும் பார்த்து கொண்டு இதுக்குள்ள வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் நிறைய நிக்குது. இந்த பாதை நல்லா இருக்கு போய் வர உதங்க போகுது உதங்கன்னு ரோட்டுக்கு அந்த ரோட்லயே வருதுன்னு சொன்னாங்க. அளவே இப்படி திரும்பினா அந்த ரோடுக்கு வரும். இதுக்குள்ள கொஞ்சம் மாடு தான் அதுக்கு நிறைய இருக்கு. இது என்ன மூட்டண்ண மாடு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. இது மூட்டண்ண மாடு அது சிவா அண்ணன் மாடு. கோழி குஞ்சு மாதிரி அது என்ன என்னங்க முதுவும் அப்படிதான் பொழுது படையக்குல கூட்டுக்கு போங்க கூட்டு வேணா பழைய காண்டு இருக்கு மரங்கள்ல இருக்கும் இருக்கும் பேருந்து இப்படியே 10 வருடமே கவுதாரி அந்த குடு குடு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கு இருக்காது.
இது வந்து அந்த தோட்டத்தை எல்லாம் எடுத்துட்டான் அந்த அதில் அதையோ தவற விட்டுட்டீங்கன்னா கலெக்டர் பெரிய மிஷின்கள் நாங்க அந்த மிஷின் பக்கத்துல வச்சு விடுவோம் சச்சலா தேவையா எடுக்கட்டும் என்ன ஆணி இந்த நட்டு கலட்டுறது என்ன அதில் சின்ன இஞ்சல சின்ன இஞ்சல பெருசு சரி சரி என்ன போட்டு வருவோம் நாங்கள் என்ன வாங்க வாங்க தோட்டம் பார்க்க போய் 2 போய் புட்ட வைக்க போகிறோம்